ஸோ ஹாய், நான் ஷெர்வின். வெல்கம் டு ஜோனா. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 3 இல்லையா? ஸோ கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடுறத ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சொல்லிக்கிறேன். என்னென்னா, வழக்கமாக கார்த்திகை தீபம்னா எங்கள் வீட்டில் கொலக்கட்டை செய்வாங்க. ஸோ அந்த கொலக்கட்டை செய்கிறது ஒரு வீடியோவாகவும், தீபம் விளக்க வைக்கிறது ஒரு வீடியோவாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நீங்கள் வேணால் அந்த கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னான். ஸோ அது தேவையில்லை, அது வரும்போது சொல்கிறேன், அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். இது கூட இந்த சிறுபருப்பு, எள்ளு இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து இதில் வச்சுருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, அதுக்கப்புறமா ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஓலையை வந்து நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நான் அரிசி மாவு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காவை மறந்துட்டோம். ஸோ தேங்காவை நல்லா வறுத்து அது ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு வரும். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் இஞ்சி ஏலக்காய் போட்டாங்க. அதுக்கப்புறமா தேங்காய், நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய், அதுக்கப்புறமா சிறுபருப்பு, அப்புறம் அந்த எள்ளு, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது வெல்லம் வந்து உள்ளே ஊற்ற போகிறோம். ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொலக்கட்டை எல்லாத்தையுமே வேக வைக்கிறதுக்காக ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்தாங்க வெளியே. நல்லா ஆவி பறக்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கொலக்கட்டை நல்லாவே வந்துருந்துச்சு.
நல்லாவே இருக்குது, டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அதெல்லாம் வருஷம் வருஷம் செய்கிறது தான். இந்த தடவை தீபம் செய்கிறத வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தா அது போட முடியல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ விளக்கு வைக்கிறத வந்து வீடியோ எடுக்கல. அதுக்கு பதிலாக விளக்கு வச்சு முடிச்சதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்குது அது பார்க்க. கேமராவில் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே எடுக்க ட்ரை பண்ணேன், நல்லாவே எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு வரலாம், இல்லைன்னா நாளைக்கு வரலாம். ஏன் அப்படின்னா இது எடிட்டிங்க்கு நேரம் எடுக்குது, டைம் எடுக்குது. ஸோ மேபி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போட்டுருவேன், இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்துடும். அவ்வளோதான், வேற என்ன. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னு விட்டுருங்க. முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஹைப் பட்டன் வந்து சொல்கிறேன், அது என்னங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். சொல்ல மறந்துட்டேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி கார்த்திகை தீபம். ஐ மீன் இது இப்படி சொன்னால் நல்லா இருக்காது. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க.